Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தாவிக தலைவர் விஜயின் பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்ய காவல்துறை நடவடிக்கை என ஒரு செய்தியானது வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களையும் செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், தற்பொழுது அண்மை செய்தியாக தாவிக தலைவர் விஜயின் பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்ய நடவடிக்கை என ஒரு செய்தியானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் சங்கீதா. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் பிரச்சாரத்தின் போது 41 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த விவகாரம் தொடர்பாக நேற்று உயர்நீதிமன்றம் ஒரு அதிரடி உத்தரவு என்பதை பிறப்பித்திருந்தது. அந்த உத்தரவில் வடக்கு மண்டல ஐஜி அப்ரா காக்கு தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டிருந்தது. அந்த குழுவில் நாமக்கல் எஸ்பி விமலா ஐபிஎஸ், சிஎஸ்ஐ சிஐடி எஸ்பி சியாமலா தேவி உள்ளிட்டோர் அந்த குழுவிலும் இடம்பெற்றிருந்தார்கள். இந்த வழக்கு ஆவணங்கள் உடனடியாக எஸ்ஐடி குழுவிடம் ஒப்படைக்க நீதிமன்றம் நேற்று உத்தரவு என்பதை பிறப்பித்திருந்தது. வழக்கு ஆவணங்களை எஸ்ஐடி தலைவர் அப்ரா காக்கிடம் ஒப்படைக்க தற்போது கரூர் காவல்துறை தற்போது விரைந்திருக்கிறார்கள். மேலும் விஜயின் பிரச்சாரத்தின் போது விபத்து ஏற்படுத்தியது தொடர்பாக ஹிட் அண்ட் ரன் வழக்கில் பேருந்தை உடனடியாக பறிமுதல் செய்ய வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த விவகாரத்தின் அன்று விஜயின் பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்த போது அந்த பேருந்தானது விபத்து ஏற்படுத்தியிருந்தது. அதன் காட்சியில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த சூழலில் அந்த வாகனத்தை பறிமுதல் செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவையும் பிறப்பிக்கிறது. இந்த நிலையில தான் பனையூர் அலுவலகத்தில் உள்ள பேருந்தை பறிமுதல் செய்வதற்காக போலீசார் அங்க விரைந்திருப்பதாகவும் தகவலானது வெளியாகி இருக்கிறது. தற்போது அந்த பேருந்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி சில ஆதாரங்கள் கிடைக்கும் என்ற அடிப்படையில இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்ட நிலையில் தற்போது பனையூருக்கு போலீசார் விரைந்திருப்பதாகவும் தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது விஜயின் பிரச்சார வாகனம் பறிமுதல் செய்யப்படும் என்ற ஒரு தகவலும் அதன் அடிப்படையில் தான் போலீசார் விரைந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வந்திருக்கக்கூடிய நிலையில இந்த நீதிமன்ற சிறப்பு புலனாய்வு குழு என்று அறிவித்திருந்துச்சு. அதன் அடிப்படையில் தற்போது விஜயின் வாகனத்தை பறிமுதல் செய்வதற்காக போலீசார் விரைந்திருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. புரியுதா? விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.